குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா, லைஃப் இன்சூரன்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ ஒரு சில பேர் லைஃப் இன்சூரன்ஸ்னால் கொஞ்சம் பரவாயில்ல, ஏன்னா அதில் லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது, ரிஸ்க் ஆகும்போது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ளஸ் கேரண்டீடு ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஐஆர்ஆர் 6.5லேருந்து 7.5% இருக்குது. ETCலேயே 10 டேலையும் டேக்ஸ் பெனிஃபிட் உண்டு. லாங் டேர்ம் சேவிங்ஸு, லோன் ஃபெசிலிட்டி உண்டு. இந்த மாதிரி சில அபிப்பிராயங்கள் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அதோட இன்னும் கொஞ்சம் நல்ல க்ரோத் இருக்கும். ஐஆர்ஆர் 12% இருக்குது. ஏன்னா சொல்லப்போனால் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியில் 35% வரைக்கும் ஐஆர்ஆர் இருந்திருக்கு. அதனால் கண்டிப்பாக இந்தியன் எக்கானமி ஸ்டேபிள் ஆகிறதுனால அதில் க்ரோத்து பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. அதேமாதிரி சின்ன அமௌண்ட்லேருந்து கூட நம்ம ஆரம்பிக்கலாம். 500 ரூபாயிலேருந்து கூட நம்ம அந்த அமௌண்ட்டை ஆரம்பிக்கலாம். எஸ்ஐபி லிக்விடிட்டி உண்டு, லாக்இன் பீரியட் கிடையாது, எப்போ வேணாலும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். இந்த எல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்குது. அதே சமயத்தில் கேபிட்டல் கெயினுக்கு இதுக்கு டேக்ஸ் உண்டு, அது மட்டும் இருக்குது. ஸோ இதை எதை வச்சுக்கிறது, எதை விட்டுறது, இந்த ஒரு கன்ஃபியூஷன் எல்லாத்துக்குமே இருக்கும். என்னோடய ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, நம்ம இந்த இன்சூரன்ஸ் பிளானில் எடுத்து அதிலேருந்து வரக்கூடிய இன்கம் பேஸ் பண்ணி நம்ம ஒரு எஸ்ஐபி பிளானை போட்டுக்கலாம். கம்பைன் பண்ணி 2 பிளானை கம்பைன் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம உதாரணத்துக்கு ஒரு 2 லட்ச ரூபா மேலே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, 12 வருஷத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அடுத்த மாதத்துலேருந்து நம்மளுக்கு 6,720 ரூபா ரெகுலராக 40 வருஷத்துக்கு அந்த இன்கம் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் 40 வருஷம் முடியும் பொழுது நம்மளுக்கு ஒரு கார்பஸ் அமௌண்ட்டு ஒரு 58 lakhs நம்மளுக்கு வந்துடுது. ப்ளஸ் இன்சூரன்ஸ் கவரேஜும் நம்மளுக்கு வந்துடுது. ஸோ இதை வரக்கூடிய அந்த 6,720 ரூபாயை 20 வருஷத்துக்கு மட்டும் நம்ம ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். இங்கே எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். எஸ்ஐபியில் சிஜிபிஏஆர் 12% ஒர்க்கிங்ஸ் வச்சுக்கிட்டு 20 இயர்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 67 லட்ச ரூபா கிடைக்குது. இந்த அமௌண்ட்டை நம்மளுக்கு ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கோ படிப்புக்கோ எதுக்கு வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டோட்டலாக வரக்கூடிய அந்த அமௌண்ட்டு 20 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அமௌண்ட்டை நம்மளுக்கு ஒரு அனிவர்சரி செலிப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 40 வருஷம் கழித்து வரக்கூடிய அமௌண்ட்டை 58 lakhs நமக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு கார்பஸ் அமௌண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக இந்த அமௌண்ட்டெல்லாம் பார்த்தோம்னா 1.4 crores நம்மளுக்கு கிடைக்கிது. அதே சமயத்தில் ரிஸ்க் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு 58 lakhs கிடைக்கிது. நம்ம ஃபேமிலிக்கு உபயோகமாக இருக்கும். கம்பைண்டாக எடுக்கிறதுனால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஐஆர்ஆர் 8.9% இருக்குது. அதனால் நீங்கள் 2 பிளானையுமே காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் சேவிங்ஸ் பிளான் எடுங்க, அதுலேருந்து வரக்கூடிய பே அவுட்டை யூட்டிலைஸ் பண்ணி எஸ்ஐபி எடுங்க. இதுதான் எங்கள் ரெக்கமெண்டேஷன். தேங்க்யூ.